போலாமா? சரி போலாம். இது தெரியுதா? எல்லாமே தெரியுதா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 1,20,000 பிசி பில் தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரொடக்டிவிட்டிக்காக வித் 32 இன்ச்சஸ் கர்வ்டு மானிட்டரோட வாங்கியிருக்காங்க கஸ்டமர் பேர் வந்து நந்தன். அவங்க வந்து ஜிபி சிக்னல்லேருந்து நம்மகிட்ட இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பர்டிகுலராக இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் உங்கள் பிரேம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷாப்பும் ஒரு வாக்கின்ஸில் கஸ்டமர் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ கொட்டேஷன் வாங்கியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து ப்ரைஸிங் கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ராடக்ட் கம்ஃபர்டபுள் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுங்கிறக்காக நம்மகிட்ட பிசி வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க ஆர்டர். அவங்க கேட்ட மாதிரியும் நம்மளும் வந்து அவங்க கேட்ட காம்பனன்ட்ஸ், அவங்க கேட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்னைக்கு டெலிவரி பண்ண போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சண்டே, வீடியோ வந்து ஒரு 5 o'clock நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டம் வந்து டெலிவரி பண்ண போகிறோம். காம்பனன்ட்ஸ் ஒன்று லிஸ்ட் பார்த்துடலாம். ப்ராசர், இந்த பில்டுக்கு நம்ம வந்து i7 12700K ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். K ப்ராசர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஓவர் கிளாக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசரை. இன்டெல் i7ல இது வந்து ஒரு நல்ல ப்ராசர் தான். 13th ஜென்ரேஷன் 14th ஜென்ரேஷன் லான்ச் ஆனாலும் 12700Kவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து மதர் போர்டு, இந்த பிசி பில்டுக்கு நம்ம மதர் போர்டு வந்து சேம் MSI பிராண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். பாம்பர் வைஃபை. இது வந்து ஒரு B760 சிப் செட்டு, வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இன்பில்டாகவே இருக்கும். DDR5 சப்போர்ட் பண்ணது, ஒரு NVMe ஸ்லாட் வந்துடும் உங்களுக்கு. ரேமுக்கு வந்து DDR5 கொண்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி. 2 ரேம் ஸ்டிக்குமே நம்ம ஃபுல் பண்ணியிருக்கோம். 5600 கிளாக் ஸ்பீட் G ஸ்கில்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். தென் NVMe வந்து XPG A-Dataலேருந்து SX6000. இது வந்து ஒரு PCI Gen 4 NVMe. ரீட் அண்ட் ரைட் நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் பிளேட்டுமே கொடுத்துருவாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு, பிசி பில்டுக்கு வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 3060 கொண்டு வந்திருக்கோம். Infinix பிராண்ட்லேருந்து 12GB RAM இருக்கும் உங்களுக்கு. ரே ட்ரேசிங், எடிட்டிங், கேமிங் எல்லாத்துக்குமே இந்த கார்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 அவுட்புட் வரைக்குமே எடுத்துக்கலாம். i7 12700Kக்கு வந்து ஸ்டாக் கூலர் வராது உள்ள. ஸோ அதுக்காக நம்ம கேலக்ஸ் பிராண்ட்லேருந்து Vertex 240mm ஒரு லிக்விட் கூலர் கொண்டு வந்திருக்கோம். ARGB சப்போர்ட் கொண்டது. ஆன்டிலிக் டெக்னாலஜிஸோட இந்த கூலர் வந்து ப்ராசரோட ஹீட்டை வந்து ரேண்டமாகவே உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். கேபினெட் வந்து இந்த பிசி பில்டுக்கு கேலக்ஸிலேருந்து ஒரு கேபினெட் கொண்டு வந்திருக்கோம். ரெவல்யூஷன் 4 fan RGB இருக்கும் உங்களுக்கு. இது போர்டு கூடயே சிங்க் பண்ணிக்கலாம். கூலர் ஆஸ் வெல் அஸ் கேபினெட்டும் நம்ம கேலக்ஸ் போகிறனால இது ஈஸியாகவே சிங்க் ஆகிக்கும் உங்களுக்கு. இது போக வந்து நம்ம ஒரு 650W SMBS போட்டிருக்கோம் டீப் கூல் பிராண்ட்லேருந்து. 80+ Bronze certified SMBS. தென் டோட்டலாக இதுக்கு வந்து மானிட்டர் நம்ம வந்து 32 inches கேமிங் மானிட்டர் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு MSI மானிட்டர், 32 inch கேமிங் மானிட்டர். இதில் கலர் கேமெட், sRGB, Adobe RGB இது எல்லாமே வந்து 100 மேலே தான் இருக்கும் உங்களுக்கு. கேமிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இந்த மானிட்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காம்பனன்ட்ஸ் அவ்வளோதான். இந்த பிசி பில்ட் வந்து நம்ம டோட்டலாக வந்து 1,20,000 கஸ்டமர் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து காம்பனன்ட்ஸோட ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடலை, நான் ஓரலாகவே சொல்லிடுறேன். ப்ராசர் 1200K இன்னைக்கு ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 26 to 28 இருக்கு. மதர் போர்டோட ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 11,000 to 11,500. ரேம் சிங்கிள் ஸ்டிக்கோட ரேட் வந்து 4,200 to 4,500. 2 ரேம் போட்டிருக்கோம். 512GB NVMe வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,300. கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம கிட்ட வந்து ஒரு 24,000 to 24,500 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு. கேபினெட் வந்து ஒரு 4,500, SMBS வந்து ஒரு 4,800, தென் லிக்விட் கூலர் வந்து ஒரு 5,800. டோட்டல் பில்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,15,000 to 1,20,000 இந்த டோட்டல் பிசி பில்ட் காம்பனன்ட்ஸ் வரும். இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கஸ்டமர் ப்ளஸ் நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் வந்து கொடுத்து பில்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பாக டீம்பிர்லாவை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ண 2 to 3 daysலேயே நாங்கள் ஷிப்பிங் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக சேம் டேலேயே ஷிப்பிங் பண்ணலாம், பட் மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம கொடுக்குற எல்லா சிஸ்டம்ஸ்லையுமே வந்து பெஞ்ச் மார்க்ஸ், ஃபர்மார்க்ஸ் அண்ட் கேம் பிளே இது எல்லாமே ஸ்டெடியாக இருக்கிறது தான். அது போக 6 hours வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டு தான் நாங்கள் ஷிப்பிங்கும் பண்ணுறோம். பிசி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 days கண்டிப்பாக டிலே பண்ணி தான் கொடுப்போம். ரீசன்ஸ் என்ன இதுதான். சேம் டேலேயே டெலிவரி பண்ணால் நிறைய இஷ்யூஸ் வருது, காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆகிறது, DOA கேசஸ் இந்த மாதிரி இருக்கிறனால இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் கொடுக்குறோம். இந்த பிசியுமே வந்து நாங்கள் நேற்றுலேருந்து டெஸ்ட் ஓடிட்டு இருக்கோம். ஸ்டில் நவ் இந்த பிசியில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமர்கிட்டையுமே நாங்கள் டைம் கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்தனாலையும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கிறனாலையும் இந்த டெஸ்ட்லாம் நாங்கள் ரன் பண்ணிட்டோம். உங்களுக்கும் ஒரு பிசி பில்ட் வேணும்னா கண்டிப்பாக டீம்பிர்லாவை கனெக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்